பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். 2026 ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு. சில பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்காம எங்களுக்கு சனி பயிற்சி ஆகி குரு பயிற்சி ஆகி எல்லா பயிற்சிகளும் ஆகி எங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். கோச்சார கிரகங்கள்ல மிதுன ராசியில அந்த செவ்வாய் பயிற்சி ஆகி வருகிறார் 3ஆம் தேதி. அடுத்து அந்த மிதுன ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். குரு பகவான் கடக ராசியில உச்சமா இருக்கிறார். அடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதம் முழுமையாக அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாத பலன் கணிக்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக இருக்கும்போது ஒரு கிரகங்களினுடைய வலிமை குறைந்து செயல்படும். அதே சமயம் அதனுடைய பாவக காரகத்துவங்கள் அதிகப்படியான ஒரு செயலை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை தான் அந்த நீச்ச கிரகங்கள் குறிக்கின்றன. இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போறார்? இவர் வக்ர சனியினுடைய பார்வையில இருக்கிறார் இந்த மாதம். இதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களும் பெற போறீங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புத்திரஸ்தானத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். கலத்திராதிபதி உங்களுடைய 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியான சில அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா விருச்சிக ராசி என்பர்களினுடைய ராசியில சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால என்னதான் இவர்களுக்கு சில விஷயங்கள் நன்மைகளை நோக்கி பயணித்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தடைகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். லைஃப்ல நல்லா உயர்ந்துகிட்டே போவாங்க. ஆனா அதே அந்த உயரத்துல இருக்கும்போது அந்த உயரமே இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏண்டா நம்மளுக்கு உயர் பதவிகள் வந்தது, ஏண்டா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், ஏண்டா நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இப்படின்ற மாதிரியாக அந்த உயர்ந்த இடம் இவர்களுக்கு எப்போதுமே சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுலயும் கடந்த ஒரு ஜூன் ஜூலை மாதத்துலதான் பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. திடீர் விபத்துக்கள், பணம் காணாம போறது, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில பிரேக்கப்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு 3 மாதமாக இருந்திருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல வக்ர சனி உங்களுடைய 11ஆம் இடத்தை சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால சில விஷயங்கள், இழந்த வருமானங்கள் எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம், தடைப்பட்ட சில தொழில்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் கடந்த மாதத்துல எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் சீராகக்கூடிய ஒரு நேரம். வேலை இழப்புகள் இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு தேடும் போது ரொம்ப விக்ரஸா பாத்தீங்கன்னா நீங்க அந்த உயர் பதவிகளை நோக்கிதான் நீங்க தேடுவீங்க. அதனால பிரச்சனைகள் அப்படின்றது அந்த உயர் பதவிகளுக்கு உண்டான ஒரு குவாலிபிகேஷன் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு நிராகரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்க அதே டிபார்ட்மெண்ட்ல தான் அதே இடத்துல நல்லாதான் வேலை செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு அதுக்குண்டான தகுதி எல்லாமே இருந்தோம். ஆனா இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு அதுக்குண்டான தகுதி இல்லை அப்படின்னு உங்களை தேவையில்லாம ஒரு ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரியாக அந்த உயர் பதவிகள் அப்படின்றது கடந்த ஒரு 2 மாதமாக உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்கும். இப்போ அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறாரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அதனால
கொஞ்சம் உங்களுக்கு அந்த உயர் பதவிகள்னால நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு சில அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போதுமே டவுன் டு எர்த்தா வேலை செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தாம நீங்க போய் வேலை செய்யும் போது அதனால பெரிய பெரிய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. நீங்க 4 பேரை வேலை ஏவும் போது, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்யும் போது கண்டிப்பாக அந்த அலுவலகத்தினுடைய உயர்வு அப்படின்றது நீங்க பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களால இவ்வளோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு, உங்களால உங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு டைரக்டா அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேருவதற்குண்டான ஒரு நேரம். அதனால ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம இடைவிடாம செய்யணும், ஓய்வெடுக்காம செய்யணும், ஒரு டவுன் டு எர்த்தா வேலை செய்யணும். அதே சமயத்துல மற்றவர்களினுடைய வேலை செஞ்சு நம்ம அவர்களை வசீகரிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கரெக்டான டயத்துக்கு செய்து முடியுங்க. 9 to 5னா 9 to 5, அதுக்கு மேல ஒரு நிமிடம் கூட நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி 4 பேரை வேலை செஞ்சு பழகுங்க. அதாவது 4 பேருக்கு வேலை கொடுத்து பழகுங்க. நீங்களே எல்லா லோடும் எடுத்துக்கும் போது அதுல பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இதையெல்லாம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் விசாகம் நட்சத்திர அன்பர்கள், இவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்குண்டான ஒரு நேரம். அதுவும் 2வது திருமணம். முதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத பாதிப்புகள், அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியாக பிரிவினைகள், இது எல்லாத்தையும் அனுபவித்து வந்த இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 2வது திருமணம், முதல் திருமணம், காதல் திருமணம் இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. அடுத்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய வேலை பாதிப்புகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். ஆனால் எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு மாதத்திற்கு இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரிக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய சேலரிக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். என்னடா இது, நம்ம நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வெளியில வந்தோம், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் சிச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கு, நம்ம ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோமா அப்படின்ற ஒரு பயம் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டாம், இந்த ஒரு மாத காலத்திற்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல தொழில் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பும் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு HR கன்சல்டண்டா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்றீங்க, கன்சல்டன்சி சர்வீஸ் பண்றீங்க, இல்ல ஹோம் கேர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஆடிட்டர், பேங்கிங்ல இருக்கக்கூடியவர்கள், உயரதிகாரிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வரனே அமையாது. நான் முதல்ல விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சொன்ன விஷயமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய போகுதுன்னு. அதே விசாக நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க, 30 வயசு கடந்தாச்சு, 35 வயசு கடந்தாச்சு, எனக்கு இன்னும் வரனே அமையல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கும்போது அதற்குண்டான சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சொல்ல முடியும். அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.